வணக்கம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுர்கம் பேருந்து நிலையம் அருகே பிரேமா என்ற நகைக்கடை அடகு கடை உள்ளது. இந்த நகைக்கடையை அதே பகுதியைச் சேர்ந்த கோபால் மகன் ராமச்சந்திரன் என்பவர் கடையை நடத்தி வந்துள்ளார். இந்நிலையில் நேற்றிரவு வழக்கம்போல் கடையை பூட்டிவிட்டு மீண்டும் கடையை திறக்க காலை 5:30 மணி கடையை திறக்க வந்துள்ளார். அப்போது கடையை திறக்கப்பட்டு முன்பகுதியில் பதாகைகள் வைத்து மறைக்கப்பட்டு இருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார். கடைக்கு முன்பாக இருந்த இரும்பு கதவு, மரக்கதவு மட்டுமின்றி இரும்பு கதவு உடைத்து உள்ளே சென்று பீரோவில் இருந்த 80 பவுன் நகை, 15 கிலோ வெள்ளி பொருட்கள், 5000 ரூபாய் ரொக்கப்பணம் ஆகியவற்றை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றது தெரிய வந்தது. இது குறித்து தியாகதுர்கம் போலீசாருக்கு தகவல் அறிந்து தியாகதுர்கம் போலீசார் மற்றும் மாவட்ட உட்கோட்ட துணை கண்காணிப்பாளர்கள் உள்ளிட்டோர் சம்பவ இடத்திற்கு வந்து ஆய்வு தொடர்ந்து தடவியல் நிபுணர்கள் மற்றும் மோப்ப நாய் உதவியுடன் ஆய்வு செய்து வருகின்றனர். இந்த ஆய்வில் சம்பவத்தை மறைப்பதற்காக நகை அடைக்கடையில் இருந்த கண்காணிப்பு கேமராக்களை திசை திருப்பி ஒரு பெண் உட்பட 3 பேர் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தியாகதுர்கம் பகுதியில் அடகு கடையில் 80 பவுன் நகை, 15 கிலோ வெள்ளி பொருட்கள் மற்றும் 5000 ரூபாய் ரொக்கப்பணம் கொள்ளை போன சம்பவம் இப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.